1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல அன்பை பத்தி ஆண்டவர் அழகா சொல்லிட்டு வர்றாரு. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் வசனம் 4 ல இருந்து 8. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு என்னதான்? நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. ஹலோ, அன்புக்கு பொறாமை இல்ல. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. படிங்க. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். இங்க 4 வசனம் வேணாங்க. இந்த 7வது வசனத்தை மாத்திரம் நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டுல வேதனையே வராது. அன்பு சகலத்தையும். நம்ம வீட்டுல வீங்குது இல்ல, எங்க தாங்குது? ஒரு சைடா வீங்கின்னு போகுது. அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். நம்புறீங்களா? உங்க வீட்டில் இருக்கிற உங்க கணவனை, உங்க மனைவியை, உங்க பிள்ளைங்களை நம்புறீங்களா? முதல்ல அவங்க தப்பு பண்றாங்க தான். ஓகே, நீங்க என்ன ஜட்ஜானா? தப்பு பண்ண உடனே தூக்கு தண்டனை எழுதி கொடுக்கறதுக்கு? ஹலோ, கணவனும் மனைவியே தப்பு பண்றாங்க, பிள்ளைங்க தப்பு பண்றாங்க, உடனே தீர்ப்பு எழுதிடாதீங்க. இந்த தண்டனைக்கு ஈபிகோ சட்டத்தின்படி சாகுமுறை தூக்கிலிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எதுக்கு பாவம் அந்த மனுஷன் தூக்குல தொங்க விட்டுக்கிறீங்க? நீங்க அவர் தூக்குல தொங்குற மாட்டோம் ஆண்டுகிறார் வீட்டில் நிறைய பேர். நான் சொல்லட்டுமா, இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா வீட்டில் வேதனையே வராது கணவன் மனைவிக்குள்ள.